பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 நாளைக்கு முன்னாடி வந்து இந்த மாதிரி இருக்குது, நீங்கள் போய் கொஞ்சம் கலந்துக்க முடியுமான்னு கேட்டாங்க. வந்து கேட்கும்போது வந்து என்ன அப்படின்னா, எனக்கு வந்து முதல்ல வந்து தயக்கமாக இருந்தது. அந்த லிஸ்ட்டில் பார்க்கும்போது எல்லாருமே பெருசாக ஒரு ஜம்பவான்லாம் இருக்காங்க. அவங்களோட போயிட்டு நான் இப்போ வந்து உட்காந்து எனக்கு வந்து ஒரு கொஞ்சம் கூச்சமாக இருக்குது, போகலாமா இல்லை வேண்டாமான்னு ஒரு யோசனை இருக்குது. ஒரு நாள் டைம் கொடுங்க அப்படின்னு கேட்டேன். அதுக்கப்புறம் வந்து சரின்ட்டு அப்புறம் திருப்பி அவரை ஃபாலோ பண்ணி இல்லை நீங்கள் போய் ஆகணும் அப்படின்னு சொன்னார். சரி அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்து அதுக்கப்புறம் வந்ததாச்சு. வந்ததில் எனக்கு வந்து சந்தோஷம் உங்கள் எல்லாத்தையுமே பார்த்தது. அது பசங்களை வந்து பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நிறைய எனர்ஜி கிடைக்கிது. ஆக்சுவலாக வந்து அவங்கள பார்க்கும்போது அது ஒரு விஷயம். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறேன். என்னோடய பேர் வந்து வசிஷ். என்னோடய பேக்ரவுண்ட் எடுத்தீங்க அப்படின்னா நான் ஒரு இன்ஜினியர், MBA படிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 8 வருஷம் ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் வேலை செஞ்சுட்டு 2018 எங்கள் அப்பாவோட பிஸ்னஸில் ஃபினான்ஷியல் அட்வைஸராக வந்து இப்போ வந்து பணிபுரிஞ்சிட்ருக்கேன். இதுதான் வந்து என்னோடய பேக்ரவுண்டு. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 கதைகள் சொல்லலாம்னு இருக்கேன். ஸோ 2 கதைகளில் வந்து பார்த்திங்கன்னா எத்தனை பேருக்கு வந்து ஸ்போர்ட்ஸ் வந்து பிடிக்கும்னு மட்டும் கை தூக்குங்களேன். ஸோ எல்லாருக்குமே மேக்ஸிமம் எல்லாருக்குமே வந்து பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி நான் எடுத்துக்கிறேன். ஓகே, அதில் பார்த்தீங்கன்னா ஒரு கதை, அந்த ஸ்போர்ட்ஸ் பர்சனாலிட்டிக்கிட்டேருந்து நம்ம வந்து என்ன கற்றுக்கலாம் அப்படின்றது தான். ஃபஸ்ட்டு ஸ்போர்ட்ஸ் பர்சன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வில்மா ருடால்ஃப் அப்படின்ற ஒரு US அமெரிக்க வீராங்கனை. அவங்க வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து 1940 பிறந்தவங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்க அப்பா அம்மாவுக்கு மொத்தம் 22 குழந்தைங்க. ஸோ அந்த 22 குழந்தைங்களில் வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து 20வது குழந்தை வில்மா ருடால்ஃப் அப்படின்றவங்க. பிறக்கும் போதே வந்து என்ன அப்படின்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வீக்காக இருக்கிற ஒரு குழந்தை. அவங்க வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா என்ன ஆகிடுது அப்படின்னா ஒரு 4 வயசு இருக்கும்போது அவங்க ஆல்ரெடி வீக்குன்றதுனால அவங்களுக்கு ஃபீவர் வந்துடுது, ஹை ஃபீவர் வந்துடுது, போலியோ அட்டாக் இருக்குது, நிமோனியா பிரச்சனை இருக்குது. இதெல்லாம் ஒரே சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா வந்து அவங்கள வந்து அட்டாக் பண்ணோன்னே என்ன ஆகிடுது அப்படின்னா அவங்களோட லெஃப்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா கால் வந்து பேரலைஸ் ஆகிடுது. அதனால் டாக்டர்கிட்ட வந்து போகிறாங்க. டாக்டர் எல்லாமே பார்த்துட்டு வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, டாக்டர் சொல்லிடுறாங்க, அம்மா உங்கள் பொண்ணை வந்து குழைக்க வைக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். ஒரு வேளை அப்படியே வந்து சர்வைவ் ஆகி வந்தாலும் திருப்பி நடப்பாங்களான்றது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு கஷ்டம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஆனால் அந்த அம்மா வந்து பார்த்திங்கன்னா அவங்க அம்மா வந்து பார்த்திங்க அப்படின்னா மனசு விடலை. இல்லை, என் பொண்ணு கண்டிப்பாக வந்து பிழைப்பா, அதே மாதிரி வந்து அவன் நடப்பா அப்படின்றதுல வந்து ரொம்ப உறுதியாக வந்து இருக்காங்க. அதுக்கப்புறம் அதே மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா அந்த பொண்ணு வந்து குழைச்சிடுறாங்க. ஆனால் நடக்கிறாங்களான்னு கேட்டிங்கன்னா நடக்கலை ஆக்சுவலாக வந்து. ஆனால் அந்த அம்மா வந்து பார்த்திங்கன்னா விடலை. 8 வருஷமாக ஃபிசியோதெரப்பி கொடுத்து அவங்கள வந்து பார்த்திங்கன்னா நடக்க வச்சுருந்தாங்க. அதுக்கு காரணம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லோரும் வந்து சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. சப்போர்ட்டிவாக இருந்ததுனால என்ன அப்படின்னா அந்த குழந்தைக்கு வந்து கூட பிறந்தவங்க இருக்கிறவங்கெல்லாம் ஆடுறாங்க, விளையாடுறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது வந்து நம்ம அந்த மாதிரி என்றைக்கு வந்து பரப்போம் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து யோசிக்கிறாங்க. அது அவங்க மனசில் வந்து ஆழமாக பதிந்து இருக்குது. அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபிசியோதெரப்பிலாம் பண்ணும்போது ரொம்ப வழிகள் இருந்தது. இருந்தாலும் ஒரு நாள் நம்ம வந்து நடக்கணும், பறக்கணும் அப்படின்றதுல வந்து ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க. அதே மாதிரி அவங்களோட 12வது வயசில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நடக்க ஆரம்பிச்சிடுறாங்க. நடந்ததோடு வந்து என்ன அப்படின்னா முன்னாடியே சொன்ன மாதிரி அவங்க வந்து பார்த்திங்கன்னா பறக்கணுங்கிறது தான் அவங்க விருப்பம். அதனால் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு ரன்னிங் ரேஸராக வந்து வரணும் அப்படின்றத வந்து ஒரு தீர்மானம் எடுக்கிறாங்க. அதனால் என்ன அப்படின்னா நிறைய பயிற்சிகள் வந்து எடுக்கிறாங்க, நிறைய போட்டிகளில் வந்து கலந்துக்கிறப்போ வந்து என்ன அப்படின்னா எதிரையுமே வந்து அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஜெயிக்கலை. ஆக்சுவலாக வந்து நிறைய தோல்விகளை தான் வந்து பார்த்தாங்க. ஆனால் அவங்க வந்து முயற்சியை விடவே இல்லை. நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா கலந்துக்கிட்டு ஓடிக்கிட்டே இருக்கணும் அப்படின்றது, ஒரு நாள் நம்ம ஜெயிப்போம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா முடிவெடுத்தாங்க. அதே மாதிரி வந்து என்ன அப்படின்னா அவங்க ஒலிம்பிக்ஸில் வந்து பார்ட்டிசிபேட் ஆகிற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்கள வந்து தகுதியை வந்து வளர்த்துக்கிறாங்க. 1956 அவங்களோட 16வது வயசில் 12 வயசில் நடக்க ஆரம்பித்தவங்க அவங்களோட 16வது வயசில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒலிம்பிக்ஸில் வந்து போய் கலந்துக்கிட்டதில் வந்து பார்த்திங்கன்னா 3rd ப்ரைஸ் வின் பண்ணுறாங்க அந்த ரன்னிங் ரேஸில். அதோட வந்து முடியல. அதான் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இன்னமும் வந்து பயிற்சியை வந்து கண்டினியூ பண்ணுறாங்க. ஒலிம்பிக்ஸ் எப்போவுமே எல்லாருக்கும் தெரியும் 4 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஈவெண்ட் வந்து நடக்கும். அப்புறம் 1960 வந்து பார்த்திங்க அப்படின்னா திருப்பி வந்து கலந்துக்கிறாங்க. அப்போ கலந்துக்கிறப்ப வந்து என்ன அப்படின்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா 3 கோல்டு மெடலை வந்து வின் பண்ணுறாங்க. அவங்களோட 20வது வயசில் வந்து பார்த்திங்கன்னா 3 கோல்டு மெடல் வின் பண்ணுறாங்க. இது 1960 வந்து நடக்குது.
அந்த சமயத்தில் இது வந்து வேர்ல்டு ரெக்கார்ட் ஆக்சுவலாக வந்து அப்போதைய தேதிக்கு வந்து பார்த்திங்கன்னா இவங்க தான் வந்து ஃபாஸ்டஸ்ட் விமன் ஆக்சுவலாக. அதே மாதிரி அதுக்கப்புறம் ஒரு 2 வருஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து இந்த போட்டிகள் இருந்தது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து ரிட்டையர் ஆகிடுறாங்க. ரிட்டையர் ஆகிட்டு அதோட முடியல. அப்புறம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க வந்து யூத் அண்ட் எஜுகேஷன் டெவலப்மெண்ட்டுக்கு சோஷியல் சர்வீஸ் பண்ணணும், நம்ம வந்து சமூகத்துக்காக வந்து எதாவது பண்ணணுன்றதுக்காக அந்த மாதிரி ஒரு ஆர்கனைசேஷன் ஆரம்பித்து அவங்க வந்து அவங்களோட ஹெல்ப்பை வந்து பண்ண ஆரம்பித்தாங்க. இது இவங்க வந்து ரிட்டையர் ஆகிறப்போ அங்கே இருந்த மீடியா மக்கள் வந்து பார்த்திங்கன்னா அவங்கள போய் இன்டர்வியூ பண்ணுறாங்க. என்ன கேட்குறாங்க அப்படின்னா, உங்களை எப்படி வந்து இந்த மக்கள் எல்லோரும் வந்து ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்றது கேட்குறாங்க. அப்போ வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த வில்மா ருடால்ஃப்ன்றவங்க வந்து என்னை பற்றி மக்கள் எல்லோரும் என்ன ஞாபகம் வச்சுக்கணும்னா, நான் ஒரு ஹார்ட் ஒர்க்கிங் லேடி அப்படின்றத அவங்க மைண்டில் இருக்கணும். நான் இத்தனை கோல்டு ஜெயிச்சேன், இல்லை இந்த நாட்டுக்காக இவ்வளோ ஜெயிச்சுன்றது இருக்கக்கூடாது. கஷ்டப்பட்டால் பணம் கிடைக்காம போகாது. சில சமயங்களில் வந்து நமக்கு வந்து பலன்கள் வந்து பார்த்திங்கன்னா உடனே கிடைக்கலாம், சில நேரத்தில் கொஞ்சம் தாமதமாக கிடைக்கலாம், சில நேரத்தில் ரொம்ப தாமதமாக கிடைக்கலாம். ஆனால் ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, கஷ்டப்பட்டால் கிடைக்காம போகாது அப்படின்றது தான் எங்களோட கதையிலேருந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்க முடியுது. இது வந்து முதல் கதை. ரெண்டாவது கதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்விம்மிங் பர்சனோட ஒரு கதை. மைக்கேல் ஃபெலப்ஸ்னு ஒரு ஸ்விம்மர் இருக்கார். எத்தனை பேருக்கு வந்து இவரோட பேர் தெரியும்? நான் கை தூக்குங்களேன். சரி, ஓகே. மைக்கேல் ஃபெலப்ஸ் வந்து அவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய சாதிச்சிருக்காரு. ஆனால் அவரோட சின்ன வயசில் வந்து பார்த்திங்கன்னா அவரும் பிறக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறையோடு தான் வந்து இருந்திருக்காரு. என்ன அப்படின்னா அவருக்கு வந்து அட்டென்ஷன் டிசபிலிட்டி ஹைப்பர் ஆக்டிவிட்டி டிஸார்டர்னு சொல்லிட்டு ஒரு ப்ராப்ளம் இருக்குது. அப்படின்னா என்னென்னா அவரால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல வந்து அமைதியாக உட்கார முடியாது. ஸோ தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருப்பார். அதுதான் அப்படின்றப்போ ஸ்கூலுக்கு போகிறப்போ அவங்க டீச்சர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க, உங்கள் பையன் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு இடத்துல உட்கார மாட்டேங்கிறாரு, அவரும் படிக்க மாட்டேங்கிறாரு, கூட இருக்கிறவங்களையும் படிக்க விட மாட்டேங்கிறாங்க, ஒரே தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படின்றது. உங்கள் பையன் வந்து பார்த்திங்கன்னா எதுக்கும் வந்து சரியில்லை அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சொல்லிடுறாங்க. ஆனால் அவங்க அம்மா வந்து பார்த்திங்க அப்படின்னா இல்லை என் பையன் நல்லா வருவான், எனக்கு வந்து என் பையன் மேலே நம்பிக்கை இருக்குது அப்படின்றாங்க. அவங்க அம்மா என்ன அவர் மேலே வந்து கவனிக்கிறாங்க அப்படின்னா அவருக்கு பயங்கரமான எனர்ஜி இருக்குது அப்படின்றது வந்து தெரியுது. ஆக்சுவலாக வந்து ஒரு இடத்துல உட்கார மாட்டேங்கிறாரு அப்படின்றது தான். அப்போது அவரை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏன் ஒரு ஸ்போர்ட்ஸில் வந்து கொண்டு போய் சேர்க்கக்கூடாது அப்படின்றது வந்து ஒரு முடிவு வந்து எடுக்கிறாங்க. அதனால வந்து பார்த்திங்கன்னா ஸ்விம்மிங்கில் கொண்டு போய் சேர்க்குறாங்க. அங்கே போனாலும் வந்து பார்த்திங்கன்னா கோச் சொல்கிறது கேட்கவே மாட்டேங்கிறாங்க. ஸ்விம்மிங்க்கு போனோம் அப்படின்னா நீச்சல் குளத்தில் தான் ரொம்ப நேரம் நம்ம வந்து பயிற்சி எடுக்கணும், அப்போ தான் நம்ம வந்து கற்றுக்க முடியும். ஆனால் அங்கே போனாலும் வந்து பார்த்திங்கன்னா அவர் சொல்கிறது எதுவுமே வந்து கேட்கறதுக்கு. அதனால கோச் வந்து கோவப்பட்டு என்ன பண்ணிடுவாருன்னா பனிஷ்மெண்ட் கொடுக்குறப்ப என்ன பண்ணுவார் அப்படின்னா வெளியே தான் வந்து நிற்கிற மாதிரி ஆகிடும். ரொம்ப நேரம் வந்து வெளியே தான் நிற்பார், கற்றுக்க முடியாது. ஸோ இப்படி தான் வந்து போயிட்டு இருந்தது. ஆனால் ஒரு நாள் வந்து என்ன அப்படின்னா அவர் ஆனால் டெய்லியும் வந்து ஸ்விம்மிங்க்கு போனால் போவார். ஆனால் கற்றுக்கிறதுல வந்து பிரச்சனை இருக்குது. ஒரு நாள் வந்து பார்த்திங்கன்னா அவர் மாறுறாரு. ஒரு 11-12 வயசில் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து பார்த்திங்கன்னா மாறுறாரு. வந்து சரி நமக்கு வந்து ஸ்விம்மிங் தான் வாழ்க்கை அப்படின்ற மாதிரி வந்து அவர் வந்து மாறுறாங்க. மாறுற நாளில் இருந்து என்ன அப்படின்னா 365 நாள், சண்டே கிடையாது, ஃபெஸ்டிவல் ஹாலிடே கிடையாது, எல்லா நாளும் வந்து பார்த்திங்கன்னா டெய்லி போய் 5 மணி நேரம் ப்ராக்டிஸ் வந்து பண்ணுவார். ஸோ 5 மணி நேரம் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி அவரும் வந்து பார்த்திங்கன்னா யூஎஸ்ஸுக்காக அவர் ஓகே 5 வருஷமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா அவர் வந்து பயிற்சி எடுக்கிறாரு. எவ்ரிடே வந்து பார்த்திங்கன்னா 5 மணி நேரம் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து பயிற்சி எடுக்கிறாரு. அதனால வந்து பார்த்திங்கன்னா யூஎஸில் ஒலிம்பிக்ஸுக்கு வந்து அவர் வந்து தன்னை தயார்படுத்திக்கிட்டு போய் பார்ட்டிசிபேட் பண்ணுறாரு. இவரும் வந்து பார்த்திங்கன்னா தன்னோட 15-16 வயசில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒலிம்பிக்கை வந்து கலந்துக்கிறாரு. ஆனால் அவரால் வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து எதுவுமே வந்து ஜெயிக்க முடியல ஆக்சுவலாக வந்து. ஆனால் அதை விடலை. அடுத்த ஒலிம்பிக் அடுத்த 4 வருஷம் கழிச்சு அதில் வந்து பார்த்திங்கன்னா பயிற்சியை வந்து விடாமல் டெய்லி வந்து பயிற்சி பண்ணி கலந்துக்கிறாரு. அப்போ வந்து என்ன அப்படின்னா 8 மெடல் வந்து வின் பண்ணுறாரு நாட்டுக்காக வந்து பார்த்திங்க அப்படின்னா. அதே மாதிரி 2008 இது வந்து 2000 ஃபஸ்ட்டு வந்து எதுவும் ஜெயிக்கல அவர். 2004 8 மெடல், 2008 ஒரு 8 மெடல். இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் அவர் 5 ஒலிம்பிக்ஸில் கலந்துக்கிட்டாரு. அந்த 5 ஒலிம்பிக்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 28 மெடல் வந்து அவர் வந்து ஜெயிச்சிருக்காரு. அந்த 28 மெடலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 23 வந்து கோல்டு மெடல் வந்து வின் பண்ணியிருக்காரு அப்படின்றது. இதுக்கு எல்லாம் காரணம் என்ன அப்படின்னா எல்லாருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா
பிறக்கிறப்பவே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து காட்ஸ் கிஃப்ட் அப்படின்ற மாதிரிலாம் கிடையாது. நம்மளை தயார்படுத்திக்கணும் அப்படின்றது தான். யார் ஒருத்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா அதை விடாமுயற்சியாக வந்து பண்ணுறோமோ கண்டிப்பாக வந்து வெற்றின்றது வந்து ஒரு நாளைக்கு வந்து வரும் அப்படின்றது தான் இந்த ரெண்டோட கதையும். இந்த ரெண்டுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா என்ன நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, தன்னோட அம்மாக்கள் அவங்க பசங்க மேலே வந்து பார்த்தீங்கன்னா நம்பிக்கை வச்சுருக்காங்க. அதை தவிர அந்த பசங்க வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட முயற்சிகளையும் வந்து எடுத்தாங்க அப்படின்றது தான் இந்த கதை. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ஆய்வில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு விஷயத்தை 10 மணி நேரம் ஒரு விஷயத்தை வந்து நம்ம கற்றுக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளை அடிச்சுட்டு யாருமே கிடையாது அப்படின்றது தான். இப்போ இந்த 2 கதையிலுமே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து முயற்சி பண்ணுறது 5 வருஷம் ஆக்சுவலாக வந்து 5 வருஷத்தில் ஒரு நாளும் வந்து பார்த்தீங்கன்னா 4-5 மணி நேரம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ப்ராக்டிஸ் பண்ணாங்க ஆக்சுவலாக. அது கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா 5 வருஷத்தில் கிட்டத்தட்ட 10 மணி நேரம் செலவு பண்ணியிருப்பாங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அந்த துறையில் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா டாப்பாக வந்து இருந்தாங்க அப்படின்றது தான். அதே மாதிரி இப்போது நம்ம வந்து பசங்க நீங்கள் எல்லாரும் வந்து என்ன பண்ணணும்னா, ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒரு இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அந்த இன்ட்ரெஸ்ட்டுக்கு டெய்லி கொஞ்சம் நேரம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டைம் ஒதுக்கி அதை கன்சிஸ்டண்ட்டாக வந்து பண்ணணும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா சந்தேகம் இருக்குது அந்த மாதிரிலாம் ஏதாவது இருக்குன்னா, ஸ்கூல் டீச்சர்ஸ் இருக்காங்க, இல்லை பேரண்ட்ஸ் இருக்காங்க, இல்லை கோச்சஸ் இருக்காங்க. இந்த மாதிரி அமைப்பில் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா தனக்கு தெரிஞ்சதை வந்து சார் மாதிரி இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறதுக்கு வந்து நிறைய பேர் வந்து இருக்காங்க அப்படின்றது. அந்த கைடன்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம கரெக்டான வழிக்கு வந்து நம்ம வந்து வருவோம் அப்படின்றது. அதே மாதிரி அப்துல் கலாம் ஐயா வந்து இன்னொரு விஷயம் சொல்லியிருக்காரு, கனவு காணுங்கள் அப்படின்றது. ஸோ அந்த கனவுன்றது வந்து என்ன அப்படின்னா நம்மளோட தூக்கத்தை தொலைக்கிற மாதிரி இருக்கணும் அப்படின்னா அதுதான் ஒரு கனவு. கனவு அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு இலக்குன்ற மாதிரி வச்சுக்கலாம். இலக்கு மட்டும் இருந்தால் பத்தாது. என்ன அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு தேதியும் குறிக்கணும். நான் வந்து அடுத்த ஒரு வருஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சப்ஜெக்டில் நான் வந்து 100க்கு 100 எடுப்பேன் அப்படின்ற மாதிரி இருக்குது அப்படின்னா இந்த 6 மாதத்தில் நான் என்ன பண்ணணும், அப்போது இந்த 3 மாதத்தில் நான் என்ன பண்ணணும், இந்த 1 மாதத்தில் நான் என்ன பண்ணணும், அப்போது இன்றைக்கி நான் என்ன பண்ணணும் அப்படின்றத வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து எழுதணும். ஆக்சுவலாக வந்து எழுதணும் அப்படின்னா கண்டிப்பாக நடக்கும் அப்படின்றது. அதே மாதிரி இன்னொரு விஷயமும் நீங்கள் எல்லோரும் வந்து என்ன கற்றுக்கலாம் அப்படின்னா, இதுவும் ஒரு ஆய்வில் வந்து சொல்லியிருக்காங்க, நம்ம வந்து இலக்கை வந்து மனசில் மட்டும் வச்சுக்கக்கூடாது, அதை பேப்பரும் பேனாவும் எடுத்து எழுதணும்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி எழுதுனாங்க அப்படின்னா 100 பேர்த்தில் எழுதுகிறவங்களை வந்து பார்த்திங்கன்னா 40 பேர் அதை வந்து அச்சீவ் பண்ணுறாங்க அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஆய்வில் வந்து சொல்கிறாங்க. அதே மாதிரி எழுதிட்டோம் அப்படின்னா அடுத்தது வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த எழுதுனதை நம்ம வந்து நமக்கு யார் மேலே ரொம்ப நம்பிக்கை இருக்கும், அது அம்மா அப்பாவாக இருக்கலாம், இல்லை தன்னோட ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், இல்லாட்டா பேரண்ட்ஸாக இருக்கலாம், யார் வேணாலும் இருக்கலாம், அவங்கக்கிட்ட இதை வந்து கொடுத்து நான் இதை வந்து இதை மாதிரி இந்த ஒரு 2 வருஷத்தில் நான் இதை வந்து சாதிக்கணும்னு பார்க்குறேன், இல்லை இந்த 3 வருஷத்தில் இதை அடையணும்னு பார்க்குறேன் அப்படின்றத வந்து பார்த்திங்கன்னா அவங்கக்கிட்ட கொடுத்துருவோம். அப்படின்றப்போ ஏன் அதை அவங்கக்கிட்ட கொடுக்கணும் அப்படின்னா, அப்போது நம்ம வந்து கரெக்டான பாதையில் போயிட்டு இருக்கோம்னா அவங்க வந்து நம்மளை கேள்வி கேட்பாங்க, அப்பா நீ இதை சொன்னியே இதை வந்து நீ கரெக்டாக செஞ்சுருக்கீங்க. அப்போது அதை வந்து அவங்கக்கிட்ட கொடுத்து அதை வந்து நம்ம வந்து ஃபாலோ பண்ணிக்கணும் அப்படின்றது. இந்த மாதிரி செஞ்சோம் அப்படின்னா இன்னும் சக்ஸஸ் ரேட் வந்து ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்றது தான் விஷயம். இந்த தகவலை உங்கள் எல்லாத்துக்கிட்டையும் இந்த சமயத்தில் வந்து பகிர்ந்துக்கிட்டது எனக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச்.